தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722200. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு நமது ஆசிரியர் மீண்டும் இணைந்திருக்கிறார். முக்கியமான விஷயங்கள். விஜய் இன்று முக்கிய பேச்சை பேசியிருக்கிறார், பல விஷயங்களை அடுக்கியிருக்கிறார். அது குறித்து நமது ஆசிரியர் மீண்டும் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வேலூரில் இன்னைக்கு மக்கள் சந்திப்பு கூட்டம், பட் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக அந்த வெர்ஷனில் தான் நடந்தது. வழக்கம் போல் பேருந்தின் மேல் நிற்க 5000 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுக்க இம்முறை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஷெட்டெல்லாம் போடப்பட்டு இன்று அந்த கூட்டம் நடந்ததுன்றதை பார்க்குறோம். சென்னையிலேருந்து வரும்போதே கிட்டத்தட்ட அனுமதியே இல்லை, பட் இருந்தாலும் திட்டமிடப்படாத ஒரு ரோட் ஷோ போலவே இருந்தது. வழிநெடுங்கிலும் விஜய் பார்க்க கூட்டம் அப்படின்றது வந்தது அப்படின்றத பார்க்குறோம். அவருடைய கூட்டத்தில் ஸ்டார்டிங்லேயே குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கிறார் அவரது பாணியிலேயே. அங்கே சொல்கிறாரு, ஒரு சின்ன பையன் வரான், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, அனுபவம் இல்லைன்னா எல்லாரும் தட்டி கழிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரியவர் மட்டும் வந்துட்டு என்னப்பா பண்ணுறேன்னு கேட்கும்போது ஜல்லிக்கட்டு காலையே அந்த பையன் வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் அவன் வந்து யாரும் எதிர்பார்க்காத பணியில் வந்து அடக்கி காட்டுறான். அப்போது வந்து அந்த சின்ன பையன்தான் அப்படின்னு கேப் விடுறாரு. அப்போ வந்து தாவேக்கா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும் சக்திகள்லாம் இருக்கும்போது சின்ன பையனாக வந்து ஜல்லிக்கட்டு காளையை அடக்குறான் அப்படின்னு சொல்கிறார். தாவேக்கா தான் அந்த ஜல்லிக்கட்டு காளை என்கிறார். 26 களம் அப்படிதான் என்றும் உள்ளே இருந்து சொல்கிறார். அப்படிதானா? நம்ம இந்த குட்டி கதைக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி விஷயங்களை பார்த்துறோம். ஒன்று, அவர்களுக்கு வந்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு ரோட் ஷோ நடந்தது. அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்குது. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டிய கட்டாயம் அவருக்கும் இருக்கிறது, தமிழக அரசுக்கும் இருக்கிறது. ஏன்னா அவர் எங்க போனாலும் வந்து ஆயிரக்கணக்கான சூழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஓரளவுக்கு மேல அவருக்கு வந்து அது ரொம்ப பெருமையா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவரால் அதை கட்டுப்படுத்த முடியாம போகும்போது அது வேறு ஏதாவது விபரீதங்களுக்கு விட்டு போகலாம். கடைசியில இந்த உரையை முடிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் என்னோட தயவு செய்து வேண்டுகோள், நான் வந்து ஒரு 4 மணி நேரம் டிராவல் பண்ணோம், நீங்க யாரும் என்னை வந்து வெஹிக்கிள்ல ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு. நம்ம வந்து அது வந்து எந்த மாதிரி சொல்லப்பட்டது அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியல. முகமது பின் துக்ளக் படத்துல வந்து சோ வசனம் வச்சிருப்பார், ஒரு விஷயத்த செய்யாதீங்கன்னு சொன்னா அதை செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அது வந்து அவர் தாக்கி விடாதீர்கள், அவர் அடித்து விடாதீர்கள், அவரை கல்லால் அடித்து கொண்டு விடாதீர்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டே போவாரு. பதூதாவை அவர் வந்து அவர் சொல்ல அது ஒரு நாள் நடந்துகிட்டே போகும். அந்த மாதிரி எண்ணத்துல திரு விஜய் அவர்கள் சொன்னாரா, உண்மையான அக்கறையில சொன்னாரா அப்படின்னு தெரியல. அதுக்கு வந்து கட்டாயமா அவருக்குமே ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். அதை நம்ம மறுக்கிறதுல தமிழக அரசும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் தான். அது வந்து எப்படி செட் பண்றது? ஏன்னா அவர் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் தனி விமானத்துல போயிடுறாரு. தனி விமானத்துல அந்த இடத்துக்கு போறதுக்கு, அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு அவர் போய் தானே டிராவல் பண்ணி தானே. வேலூர் அப்படிங்கிறனால வந்து அவர் வந்து வண்டியிலே டிராவல் பண்ணலாம் நினைச்சாரு. பட் அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வந்து ஒரு தீர்வு காண வேண்டிய விஷயம். ரெண்டாவது வந்து அவர் சொன்ன குட்டி கதை. அந்த குட்டி கதையில வந்து அந்த சின்ன பையன் தான் விஜய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த காளை வந்து விஜய் இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய புரிதலுக்கு வந்து. ஏன்னா அந்த காளை எப்படி அடக்கிறது அப்படிங்கிறது யாராலையுமே அடக்க முடியல. அந்த காளை தான் தமிழகத்துடைய தேர்தல். இதுக்கு மூத்தவர்கள்லாம் வந்து அடக்க முடியாம, ஜெயிக்க முடியாம தோத்து போய் இருக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து அடக்குறாரு. இந்த சிறுவனாக விஜய் வந்து இறங்குறாரு. அவர் வந்து பாக்கெட்ல கை விட்டு ரொம்ப ஸ்டைலா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞருக்கு தான், அந்த சின்ன பையன் தான் வந்து விஜய். அது தாவேக்கா அல்ல விஜய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது அவர்கள் தான் தமிழக மக்கள் வாக்காளர்கள், விஜயோடைய வாக்காளர் அப்படின்னு அந்த சென்ஸ்ல அவர் கொடுக்குறாருங்கிற புரிஞ்சுக்கிறோம். அதுல வந்து எவ்வளவு இல்லாஜிக்கலா இருக்கு. நம்ம முதல்ல கேட்கறதுக்கு வந்து டிராமாட்டிக்கா இருக்கு, நல்ல சினிமாட்டிக்கா இருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா வந்து எவ்வளவு நிதர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குங்கிற புரிஞ்சுக்கணும். பல காளைகளை வந்து அடக்கி பண்ணவங்களால முடியாதுலாம் வந்து யாருமே முடியாது. ஒரு சின்ன பையன் வந்து அடக்குனானா ஒண்ணு. ரெண்டாவது, சின்ன பையன் பாக்கெட்ல கை விட்டு ரொம்ப ஸ்டைலா அப்படி நடந்து வந்தானா. வந்துட்டு அவன் வந்து காளை பக்கத்துல பார்த்தோன்னே பயப்படவே இல்லையா. பாக்கெட்டுக்குள்ள இருந்து புல்லுக்கட்டை எடுத்து வச்சானா. பாக்கெட்டுக்குள்ள எப்படி புல்லுக்கட்டு வச்சிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த புல்லுக்கட்டை கொடுத்தோன்னே, புல்ல பார்த்தோன்னே இந்த மாடு வந்து சாதாரணமா வந்து சாப்பிட்டு அப்படியே சட்டியா போச்சா. அப்புறம் போய் மேயர் இடத்துல போய் கொண்டு போய் கட்டிட்டாராம். ஏன்னா அந்த மாட்டுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறது, மாடுங்கிறது தமிழக மக்கள், அந்த காளைங்கிற தமிழக மக்கள், தமிழக தேர்தல் அப்படிங்கிறது என்ன தேவைங்கிற பார்த்து அவர் செய்வார்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இல்லாஜிக்கலா, ஒரு டிராமாட்டிக்கா, ஒரு அந்த சினிமா ரசிகர்களுக்கு மட்டுமே ஏற்கும்படியான எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாத ஒரு கதையை சொன்னாரு. அது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, வித் நோ லாஜிக்ஸ், வித் நோ ஃபேக்ட்ஸ். ஆனா அது வந்து நடைமுறை சாத்தியமான உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்படி ஒரு குழந்தையால, ஒரு சிறுவனால வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளை அடக்க முடியாது அப்படிங்கிற பாக்குறோமோ, அது மாதிரிதான் நம்ம ஜல்லிக்கட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் வந்து ஜல்லிக்கட்டை வந்து அலங்காநல்லூர்ல இருந்து, பாலமேட்ல இருந்து, அவனியாபுரத்துல இருந்து, பல ஊர்கள்ல, திருச்சி, சூரியூர்ல இருந்து, புதுக்கோட்டையில இருந்து, தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய நிறைய இடங்கள் நான் ஜல்லிக்கட்டை நேரடியா நான் ஃபாலோ பண்ணுவேன்.
அதன் அடிப்படையில் வந்து தெரியும், நம்ம வந்து ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்தவர்கள் கூட சுலபமா நெருங்கிட முடியாது. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறாங்க. நான் பக்கத்துல போய் பார்த்திருக்கிறேன். நிறைய நான் அணுகியிருக்கேன். அவங்க வந்து வளர்ப்பவர்களை அன்றாடம் சாப்பாடு போட்டு வளர்த்து நீச்சல் பழகி கொடுத்து முட்டு கொடுத்து ரெடி பண்ணி வளர்க்குறவங்களே கூட வந்து அணுக முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அது வந்து நம்ம அந்த ஜல்லிக்கட்டுல நம்ம பார்ப்போம். அந்த காட்சிகளை நம்ம வந்து ஒரிஜினலான வீடியோஸ்ல பார்ப்போம். ஒரு பெண் வந்து அதை கூட்டிட்டு போவாங்க. ஒரு குழந்தை ஒரு சிறுமி வந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு பாட்டியம்மா கூட்டிட்டு போறதெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் ஆடி முடிச்சு அடங்கி முடிச்சு செட்டில் ஆன பிறகு மூக்குனாங்கயிறு வரைக்கும் போட்ட பிறகு அதுதான் நம்ம வந்து சுலமா வந்து வந்துவாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் மிரட்ட அவங்களுக்கு பாட்டு பூனைக்குட்டி மாதிரி வருங்கிறது அது எடிட்டர் வெர்ஷன். ஸோ வந்து ஒரு ஒரு சினிமாக்காரரா ஒரு பெரிய திரையுலக நட்சத்திரமா திரு விஜய் அவர்கள் சொன்ன அந்த கதை வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப புரியும், ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு தவிர வேற ஒன்றும் உருப்படியா அந்த கதையில தான் இருக்கிறதா நான் அறியல. நடைமுறைக்கு சாத்தியப்படும் அப்படின்னு நான் நினைக்கல. இதை தாண்டி அவர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அவர் தொடர்ந்து இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், இது 67 77 போன்ற தேர்தல் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸையே மாற்றக்கூடிய தேர்தல் அப்படின்னு இதை நிறுவ முயற்சிக்கூடிய நிலை இன்னைக்கும் அதை வந்து நிறுவ முயற்சித்தார். அவர் என்ன சொன்னார்னா, இது சாதாரண தேர்தல் கிடையாது, 50 வருஷத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா ஒரு தடவை இந்த அதிசய எலெக்ஷன், இது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் எலெக்ஷன். ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல்லாரும் என்ன எதிர்க்கிறாங்க, ஏன்னா மக்கள்லாம் ஏன் கூட நிற்கிறாங்க, நான் தான் இந்த மக்கள், மக்கள் தான் நான் அப்படின்னு அவர் வந்து விஜய் அவர்கள் சொல்கிறார். 50 வருஷத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய எலெக்ஷன், ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய எலெக்ஷன், அதிசய எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறார். இஸ் இட் அ வேவ் எலெக்ஷன் ஆர் எலெக்ஷன் ஃபார் சேஞ்ச்? ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் எலெக்ஷன் தான். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல் தான். அதுலயும் குழப்பம் இல்லை. ஏன்னா ஒரு வலுவான மும்முனை போட்டி 1977 இருந்துச்சு. அப்ப வந்து காங்கிரஸ் இருந்தது, திமுக இருந்தது, அதிமுக இருந்தது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வேவ் இருந்தது. அதை நம்ம மறுக்கிறதுல அந்த மாதிரி வந்து ஒரு 3வது பெரிய சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது, தாவேகா இருக்குது அப்படிங்கிற எந்த குழப்பமும் இல்லை. அது வந்து ஒரு வரலாற்று முக்கியமான தேர்தல் தான் அப்படிங்கிறதே மாற்றுக்கிறதுல. ஆனா எல்லாரும் சேர்ந்து என்னை எதிர்க்கிறாங்க, அதனால நான் தான் பெரிய ஆளுங்கிறது வந்து ஒரு அதீத நப்பாசை. அதையும் வந்து தன்னைத்தானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆசை. யாருக்கு பேசினாலும் பதிலுக்கு எல்லாருமே பேசுவாங்க. திரு ராஜேந்திர பாலாஜி வந்து திரு விஜயை விமர்சிச்சிருக்கிறார். திரு ராஜேந்திர பாலாஜியுடைய ரேஞ்சும் விஜய் ரேஞ்சும் ஒண்ணுன்னா விஜய் ஒத்துக்கிடுவாரா அப்படின்னு பார்க்கணும். செல்லூர் ராஜ் விமர்சிச்சிருக்கிறார். செல்லூர் ராஜுடைய தன்மையும் விஜயோட தன்மையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா அவர் ஒத்துக்கூடாது பார்க்கணும். ஸோ எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கவுண்டர் பண்ணா பதில் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது வந்து அதனால வந்து யாரை எதிர்க்காம இருக்காங்க, பாஜகவை எதிர்க்காம யார் இருக்கா? இந்தியாவிலேயே அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய கட்சியா பாஜக இருக்குது. அப்ப பாஜக தான் நல்ல கட்சின்னா திரு விஜய் ஒத்துக்கிடுவாரா? ஸோ ஒருத்தர் ஏற்கிறார், ஒருத்தர் எதிர்க்கிறாருங்கிறதுல யார் விமர்சனம் பண்ணுவாங்க, பதில் சொல்லுவாங்க, கவுண்டர் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் திமுக அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறது, பாஜகவுடைய எடுபிடி என்கிறது, தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் தாக்குகிறது, திறனற்ற அரசு, திறமையில்லாத அரசு, பொம்மை முதல்வர் என்று திமுகவை அதிமுக விமர்சிக்கிறது. அதெல்லாம் வந்து களத்திலேயே கிடையாது. அதெல்லாம் இல்லவே இல்லையா? அவங்க எல்லாம் வந்து குப்புறப்படி தூங்கிட்டாங்களா? எல்லாம் உலகமே விஜயை தான் எதிர்க்கிறது என்பது போல அந்த பிம்பத்தை வழக்கம் போல எல்லா கூட்டங்களையும் சொல்வார் இல்லையா? விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி, தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற அந்த பிம்பத்தை தொடர்ந்து அவரே நம்ப ஆரம்பித்து விட்டாருங்கிற கவலை ஏற்படுது. முன்னாடி வந்து பாவம் சும்மா நாட்டுக்கு மக்களுக்காக சொல்லிட்டு இருந்தாரு, மக்கள் நம்புவாங்க நினைச்சிட்டு இருந்தாரு. இப்ப பாவம் வந்து அது சொல்லி 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 பழகி உண்மையை அவரே உண்மையில நம்ப ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு கவலை தான் வருகிறது. அந்த கணக்குல தான் சொல்லியிருக்காரு. 50 ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு தேர்தல்ங்கிற நம்ம ஏற்க முடியும். ஆனால் உலகமே என்னைத்தான் எதிர்க்கிறது. அதனால நான் தான் வந்து நம்பர் 1 வரப்போறேன், நான் தான் அடுத்த முதலமைச்சர் வரப்போறேன். இந்த ஸ்பீச்லேயே சொன்னவர் நம்முடைய ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கும்னு ஆட்சி தாவேகாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரலாம். 2026 நிச்சயமாக இல்லை அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அதுலேயே அவர் இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. இந்த கண்டினியூஷன்லேயே சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன விமர்சிக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம், இது என்ன விமர்சிக்கிறது இல்லை, தமிழக மக்களை விமர்சிக்கிறது போடுறது அப்படின்னு சொல்கிறார். அதிலே இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறார், விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய் அப்படின்னு சொல்கிறார். இது கடைசியாக நம்ம எப்போ கேட்டிருப்போம் அப்படின்னா, இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா அப்படின்னு 77 எமர்ஜென்சி போது காங்கிரஸ் வந்து ஒரு மெதப்புல ஒரு தனி இதில் இருக்கும்போது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல விட்ட வார்த்தைகள். அதுக்கப்புறம் இப்போ திரு விஜய் அவர்கள் பேசுகிறார். இப்போவே அரசியலுக்கு வந்த இந்த நேரத்திலேயே சின்ன பையன் காலை அடக்கிறதுல சொல்றதுல இந்திரா தான் இந்தியான்ற மாடல்ல விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், என்ன அசிங்கப்படுத்தினீங்கன்னா அது மக்களை அசிங்கப்படுத்துறது அப்படின்றது பேசுற வரைக்கும் இது கொஞ்சம் எல்லை மீறி போற மாதிரி இருக்கும்.
எல்லை மீறி அப்படிங்கல, அது வந்து அதீதமான ஆசை. நம்ம சொன்ன ஒரு நப்பாசை சொன்னோம்ல, நம்ம தான் தமிழ்நாடு நம்ம பின்னாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம். அப்படி இல்லைங்கிற உண்மை அவருக்கு தெரியும். பட் வந்து சும்மா நம்ம சொல்லி வச்சோம்னா அது 4 பேர் உண்மை நம்மளால நம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றது. இந்திரா காந்தி அந்த மாதிரி சொன்ன பிறகு என்ன ஆச்சுங்கிறத பார்க்கணும். இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியான்னு சொன்ன பிறகு அவர்களுக்கு இந்திரா காந்திக்கு என்ன ஆனதுங்கிற பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு பக்கம். ரெண்டாவது, அது ஏதோ காங்கிரஸ் கட்சி மட்டுமே பண்ணது, இந்திரா காந்தி மட்டுமே பண்ணது, பிறகு விஜய் தான் பண்றாருங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் திமுக பண்ணிக்கொண்டே இருக்குது. நெரேட்டிவ் செட்டிங்ல திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பாக்குறோம். அவங்க வந்து நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் திமுகவை ஏதாவது விமர்சிச்சார், இவங்க வந்து என்ன செஞ்சா உடனே எங்க தமிழக மக்கள் இழிவுபடுத்துறாங்க. திமுக இந்த மாதிரி வட இந்தியர்களை மிரட்டுகிறது, திமுக இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறது, திமுக இந்த மாதிரி ஊழல் பண்ணுது அப்படின்னா தமிழ்நாட்டை ஊழல் பண்ணுன்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டை வந்து வட மாநிலத்தோர் எதிராக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக விமர்சிப்பது எல்லாம் தமிழ்நாட்டை விமர்சிப்பது போல அவங்க வந்து பண்ணக்கூடிய அந்த பிம்பத்தை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. நம்ம வந்து CNN நியூஸ் 18 டவுன் ஹால் ப்ரோக்ராம்ல போய் என்ன சொல்றாரு, இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்குமான போட்டி அப்படின்னா திமுகவுக்கும் டிஎம்கேக்குமான போட்டி, திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி, அல்லது இந்திய அலையன்ஸுக்கும் என்டிஏக்குமான போட்டின்னு சொல்லணும். அப்படி இல்லாம வந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கும் சொல்றது மூலமா என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னா சுலபமா. நம்ம வந்து முன்னாடி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சொல்லி சொன்னாரு. அப்ப நாம உட்பட பலர் கேட்டோம், அப்ப ராகுல் காந்தி எந்த ஊருன்னு கேட்டோம். அப்ப வந்து அவங்க என்ன, ஐயோ தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சொல்லி சொன்னா அது வேற மாதிரி போயிருது, நம்ம வேற அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டு வச்சுக்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம், அப்போ டெல்லின்னா வேற கணக்காயிருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் அப்படின்னு மாத்தி விட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்து என்னைய சொன்னா அது நாட்டையே சொல்ற மாதிரி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிற வேண்டியதான். அது கற்பனை பிம்பம். அது திமுக வந்து அது ரொம்ப பிரமாதமா பண்ணும். அதை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி திரு விஜய் அவரும் சொல்லியிருக்காரு பாக்குறோம். மற்றபடி தமிழ்நாட்டுக்கும் அவருடைய கருத்தை வந்து மொத்தமா தமிழ்நாடு ஏற்குது அப்படிங்கிறது உண்மை இல்லைன்னு அவருக்கு தெரியும், வேற யாரையும் விட. இதில் நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்ஸ் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நரேட்டிவ் செட்டிங், அதை பற்றி திரு விஜய் அவர்கள் பேசுகிறார். அதில் சொல்கிறாரு, எதுக்கெடுத்தாலும் வந்து இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் அப்படின்றாரு. இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாதுங்க, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பொலிட்டிக்கலி எக்யூப்டு மக்கள், அவங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது, இது சட்டமன்ற தேர்தல்னு தெரியும், இது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான எலெக்ஷன் கிடையாது. அப்போ நீங்கள் டெல்லியில் போய் எலெக்ஷன் நிற்க போகிறீங்களா, இது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்குமான எலெக்ஷன் சொல்கிறாரு. எதுக்கு நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் கிடையாது, இந்த எலெக்ஷன் அப்படின்றது தமிழக மக்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையேயான தேர்தல், இந்த தேர்தல் அப்படின்றது விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இடையேயான தேர்தல் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா இருக்கு களம், எதுக்கு இப்படி இன்னும்? அதாவது தமிழக மக்களுக்கும் திமுகவுக்கும் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் அப்படின்னு இதுல வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஸ்டாலின் சார் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். அது வந்து மாற்றுக்கிறது இல்ல. அந்த ஒரு மரியாதையோடு என்னதான் வந்து அரசியல் எதிர்வரிசையில் இருந்தாலும் அவர் வயதுல மூத்தவர், அனுபவத்துல மூத்தவர், எல்லாத்தையுமே மூத்தவர். அண்ட் திரு விஜய்கிட்ட ரொம்ப நல்லா தன்மையா பழகி கொண்டிருந்தவர் ரொம்ப வருஷம் வரைக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அவர் சார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்லாம ஸ்டாலின் சொல்ல ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம். அது குழப்பம் இல்லை. ஆனால் ஏற்கனவே நம்ம சொன்னது போல நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு எதுக்குன்னு அர்த்தம், என்ன எதிர்த்தா தமிழ்நாட்டை எதுக்குறீங்க அர்த்தம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஓவர். அது வந்து பட் ஓகே, சினிமாட்டிக்கா டிராமாட்டிக்கா அவங்க எல்லாம் செய்யக்கூடியதான். அவங்க வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அது வந்து 8 கோடி தமிழர்களுக்கும் போய் சேரும், 5 கோடி 67 லட்சம் வாக்காளருக்கும் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற நினைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அது ஒரு ஆசை தான். அப்படிதான் அவங்க ட்ரை பண்ணும். ஒரு கட்சி தலைவரா அவங்க வந்து அப்படி ட்ரை பண்றது வந்து நம்ம வந்து தப்பு சொல்றதுக்கு இல்ல, உண்மை இல்லை, அது இல்லைங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன போல திரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும், திரு விஜய்க்கு தெரியும், திரு ஆனந்துக்கு தெரியும், திரு ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும், நிர்மல்குமார் தெரியும், ராஜ்மோகன் தெரியும், அங்க இருக்கக்கூடிய அத்தனை அண்ணன் செங்கோட்டையனுக்கு நிச்சயமாக தெரியும், அத்தனை பெருமக்களுக்கு தெரியும். சட்ட பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா படத்தை எடுத்துட்டு விஜய் படத்தை மாத்தினாப்ல அவங்க வந்து ஒரு எலெக்ஷன்ல வந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு இல்லைங்கன்னு புரியும். அவர் வந்து ரொம்ப தெளிவா நான் சொன்ன எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்லா இருக்குதோ அதை பூரா பயன்படுத்துறது திரு விஜய் அவருடைய வழக்கமா இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி அப்படிதான் சொல்லி தராங்க. அது வந்து ஒரு நல்ல ஐடியாவா தெரியல எனக்கு. வந்து அது வந்து நம்மகிட்ட வந்து புதுசா எனிதிங் சம்திங் ஷுட் பி ஃப்ரெஷ். இப்ப நம்ம பாக்குறோம்ல, ஏன் வந்து பாஜக நல்ல ஓட்டு வாங்குச்சு, ஏன் நாம் தமிழர் நல்ல ஓட்டு வாங்குது, ஏன் விஜய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புளித்து போய் வேற ஏதாவது புது விஷயம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்துல வரக்கூடிய விஷயம் தான். ஆனா நான் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை பூரா அப்படியே நான் காப்பி அடிச்சு பேஸ்ட் பண்ணி இங்கிருந்து 5 அங்கிருந்து 2 இங்கிருந்து 3 இப்படி அடிச்சு பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது வந்து பழைய கல் புதிய மொந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அது வந்து வேற ஒன்றும் புதுசா ஒண்ணு கிடையாது. அப்ப வந்து இந்த நெரேட்டிவும் என்னை சொன்னால் தமிழகத்தே சொல்வது போல அப்படிங்கிறதும் எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் நகைச்சுவை. எல்லாருக்குமே தெரியும் திமுக வர்சஸ் அதிமுக தான், என்டிஏ வர்சஸ் இந்தி தான். அது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த 2 அலைன்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல திரு விஜய் அவர்கள் தன்னுடைய வாக்கை தக்க வைத்துக் கொண்டால், அதாவது 20% வரைக்கும் வரும்னு நினைக்கிறாங்க. நம்மளும் அந்த கருத்து நிலைப்புல சொல்லியிருக்கிறோம்.
அந்த அளவுக்கு வாக்கை தக்க வைத்துக் கொண்டாலே பெரிய விஷயங்களால தான் இருக்குது. நகர்ப்புறங்கள்ல சில இடங்கள் நல்லா இருக்கு, பட்டியலினத்தவர் மத்தியில நல்லா இருக்கு, சிறுபான்மையினர் மத்தியில நல்லா இருக்கு, இந்த மாதிரிலாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த 15-20 நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர பட்டியலத்துல இருந்து ஒரு 5, சிறுபான்மையில இருந்து ஒரு 5, அதுலேயே கிறிஸ்தவத்துல இருந்து ஒரு 5, நகர்ப்புறத்துல இருந்து 5, மொத்தம் 30-40 வருதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி அந்த மாதிரி சமாஜ நாடு. அவர்களே 30 வந்துட்டோம் 30 தான் சொல்லிட்டு இருக்காங்க. 40 வரைக்கும் போக வேண்டிய தேவை இருக்குது. அப்படின்னா தான் ஒரு கட்சி வர முடியும். ஆனா 20 தாண்டல, 20க்கு கீழே தான் 15 to 20 இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் அந்த நம்பிக்கையை மேலெடுப்பதற்காக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளை, என்டிஏ போன்ற ஒரு மாபெரும் கூட்டணியை அதெல்லாம் இடையில சும்மா அந்த காமெடியா இடையில சிலர் விளையாண்டுட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி துச்சமா சேவ் பண்றது ஹீரோ அண்ணன் சிங்கிளா 15 பேர் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சினிமாவுக்கு உதவலாம். இங்க சிங்கிளா அடிக்க முடியாது, அடிதான் வாங்க வேண்டியிருக்கும் எலெக்ஷன்ல அப்படிங்கிறது திரு விஜய்க்கும் தெரியும். நீங்க சொன்ன கருத்திலேயே தான் அடுத்த கேள்வியுமே இருக்கிறது. இங்க நாங்க சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து இது தாவேகாவுக்கும் திமுகவுக்கான போட்டி, இது தீய சக்திக்கும் தூய சக்திக்குமான போட்டி, இது விஜய் வர்சஸ் ஸ்டாலின், இந்த பக்கத்துல என்டிஏவே கிடையாது, இதெல்லாம் டேக் ஆஃபே ஆகல, இவங்க செல்ஃபே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள். இது தொடர்ந்து அவர் என்டிஏவை இக்னோர் பண்ணக்கூடிய வகையில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள். இது கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை ஓவர் கான்ஃபிடன்ஸ் பார்க்கணுமா, இல்லை பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அதை பார்க்கணும்? இல்ல, ஸ்ட்ராட்டஜிக்கலா அது சரி. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்படிதான் பண்ணோம். நாங்க நம்பர் 1 இடத்துக்கு தான் போட்டி போட்டு இருக்கோம், நம்பர் 2க்கு இல்ல. ஏன்னா நாங்க ஆல்ரெடி நம்பர் 2 ஆயிட்டோம் அப்படி நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அவர் முதல்ல தேமுதிகவை தாண்டணும், சீமானை தாண்டணும், பாஜகவை தாண்டணும், அதிமுக தாண்டணும், திமுக தாண்டணும், இத்தனை தாண்டாதான் நம்பர் 1 கட்சி வர முடியும்னு. ஆனா இவ்வளவு தாண்ட முடியாது, தாண்டலங்கிறது தெரியும். நம்ம சீமானையே தாண்டிட்டாரா இல்லையாங்கிறது நமக்கு தேர்தல் தான் தெரியும். தேமுதிக போன்ற கட்சிகளை, பாமக போன்ற கட்சிகளை தாண்டிருக்கலாம், அது குழப்பம் இல்ல. பாஜகவையும் தாண்டிருக்கலாம், தனிப்பெரும் கட்சியாக ஒருவேளை தாண்டிருக்கலாம். ஸோ சீமானையும் பாஜகவும் தாண்டிருக்காங்களா தேர்தல் ரிசல்ட்ல தெரியும். ஆனா கட்டாயமா அதிமுக தாண்டல, அதிமுக பக்கத்துல நெருங்கல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும், துண்டா தெரியும். சாதாரணமா அதிமுக அவங்களுடைய புவர் பெர்ஃபார்மன்ஸை எப்பயுமே 23-25 வரைக்கும் பண்ணிருக்காங்க. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலும் சரி, ரொம்ப ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னாலே அவங்க 23-25 வரைக்கும் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பாக்குறோம். அந்த அளவுக்கு இப்ப அவர் இல்லை அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். அது தனியார் இருக்கிறாரு. முதல் தேர்தல் இன்னமும் கட்டமைப்பு சரியா இல்லை. இன்னமும் நிறைய வேட்பாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. வேட்பாளர் ஹையர் பண்ண வேண்டியிருக்குது. வேட்பாளருக்குமே நேற்று வரைக்கும் ஏடிஎம்கேல இருந்து, நேற்று டிஎம்கேல இருந்து வந்தவங்க. அப்ப ஏடிஎம்கே சீன்லயே கிடையாது. அது ஊழல் சக்தி. ஆனா அதுல வந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் நல்லவர், அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் நல்லவர், அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய விஎஸ் பாபு நல்லவர். நேற்று வரைக்கும் ஏடிஎம்கேல இருந்தவங்க எல்லாருமே இந்த பிஜேபிக்கு ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுவாங்கல்ல, அவங்க எதிர்ல கட்சியில இருந்தாங்கன்னா ஊழல்வாதிகள், பிஜேபி வந்தாங்கன்னா வாஷிங் மிஷின். அது மாதிரி இது நம்ம வழக்கமா நான் சொல்லுவேன், அது மிக்சர் கிரைண்டர் சொல்லி வாஷிங் மிஷின் சேர்த்துக்க வேண்டியதான் திரு விஜய் அவருடைய கட்சிக்கு. அவங்க கட்சிக்கு வந்தாங்கன்னா தூய கட்சியா மாறிடுவாங்க. செங்கோட்டையன் மேல புகார்கள் கிடையாதா, இவர் ஜெயஸ்ரீ பிரபாகர் கிடையாதா, விஎஸ் பாபு கிடையாதா, அவர்கள்லாம் யாருமே இல்லை. ஏடிஎம்கேல இருந்த வரைக்கும் அவங்க எல்லாம் அழுக்கானவங்களா இருந்தாங்க. இங்க துவச்சு காயப்போட்டு ஒரு பரிசுத்தமாக்கி ஒயிட் ஆக்கிட்டார் போல தெரியுது அப்படின்னு. சோ இதெல்லாம் அவங்க சொல்லிக்க வேண்டியதான். சீன்ல இல்ல, சீன்ல எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லுவாரு, யார் எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் சொல்லுவாங்க எங்களுக்கும் மத்தவங்களுக்கு தான் போட்டி, யாருமே இடையில கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்த கூட உதவாது. ஏன்னா தொண்டர்களுக்கும் தெரியும் நிதர்சனம் என்ன அப்படின்னு. அவர்களுக்கு வலுவான கேண்டிடேட் கிடைக்குமா, வலுவான தொகுதி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடு. அதுல நின்று அவங்க ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க் ஷைன் பண்ண முடியுமா, கிரியேட் பண்ண முடியுமாங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அதுல திரு விஜய் அவர்கள் எவ்வளவு தூரம் போறாருங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். பட் கட்டாயமா அதிமுக போட்டியில இல்ல, எனக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்றது மூலமா அவர் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப சரியா வெளிப்படுத்திட்டு இருக்காரு. பட் தட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் திஸ் எலெக்ஷன். இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னதுல இருந்தது, எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்ததுன்னு பார்த்தோம்னா, சவால் விட்டார். என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நான் சவால் விடுறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு, இந்த அரசியல்வாதிகள் அரசியல் வருவதற்கு முன்னாடி இருந்ததும் பின்னாடி இருந்ததும் சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா அப்படின்னு சவால் விடுகிறார். ரொம்ப நியாயமான சவால், விட வேண்டிய சவால். அது ரொம்ப சரி, 100% ஆதரிக்க வேண்டிய விஷயம், எந்த குழப்பமும் இல்ல. திரு விஜய் அவர்களும் வெளியிடணும், தன்னுடைய சொத்து கணக்கு வெளியிடணும். இப்ப என்ன, இப்ப அவர் நியாயமா சம்பாதிச்சிருக்கிறாரு, தேர்தலுக்கு முன்னாடி சம்பாதிச்சிருக்காரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சம்பாதிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு செலவு தான் அழிச்சிருப்பாரு, சம்பாதிச்சிருப்பாரு நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால அவரும் வெளியிடணும், எல்லாருமே வெளியிடணும். அதுல குழப்பம் இல்லை. இந்த மாதிரி அரசியல்ல ஒரு தூய்மையை நோக்கி போறது ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்திருக்கோம். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் முதலமைச்சர் ஆனதிலிருந்து இறந்த கடைசி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11-12 ஆண்டுகள்ல ஒரு சென்ட் நிலம் கூட, ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம் கூட, ஒரு இடம் கூட, ஒரு ப்ராப்பர்ட்டி கூட, எந்த விதமான ப்ராப்பர்ட்டியும் எங்கேயுமே அவர் பேர்லயோ, அவருடைய உறவினர்கள் பேர்லயோ, அவருடைய அண்ணன் பிள்ளைகள் பேர்லயோ, ஜானகி அம்மா உறவினர்கள் பேர்லயோ, யார் பேர்லயுமே ஒரு சென்ட், ஒரு ஏக்கர், ஒரு
ரூபாய் பெருமானம் லேண்ட் கூட ரிஜிஸ்டர் ஆகல அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி வந்து ஆட்சிக்கு முன்னாடி அவர்கள் உழைத்து சம்பாதித்து சினிமால சம்பாதித்தவர்கள் ஆயிரமா கோடி கோடியா சம்பாதிச்சாங்க. அதற்கு பிறகு ஒரு ரூபாவோட சம்பாதிக்கலாம் பாக்குறோம். அதே போல நாளைக்கு நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு கனவு காண்கிற திரு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக அவருடைய சொத்து கணக்கை வெளியிட்டு நான் வந்து தேர்தல் நிக்க போறதுக்கு முன்னாடி என்னுடைய சொத்து இவ்வளவுங்க, அது மாதிரி எல்லாரும் வெளியிடுறதுங்க சொன்னோம். அவருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். அரசியல்வாதிகளுக்கு சவால் விடுறாங்க இல்லையா, அந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சொத்து கணக்கையும் தாக்கல் செய்வாங்க. சோ வந்து ஜெயலலிதாவுடைய சொத்து எவ்வளவு, எடப்பாடியோட சொத்து எவ்வளவு, ஸ்டாலினுடைய சொத்து எவ்வளவுங்கிறத எல்லாருமே பப்ளிக்ல பாக்கலாம். அவையெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது அடுத்த கணக்கு. ஏன்னா பினாமின்னு ஒண்ணு வந்து நிற்கும் போது யாருடைய பினாமி யாருன்னு கண்டுபிடிக்கிற பெரிய சிறந்த சிக்கல். அதே வந்து திரு விஜய்க்கும் குற்றச்சாட்ட சொல்லலாம். இந்த சொத்து பூரா அவங்க அப்பா பேர்ல இருக்கு, அந்த சொத்து பூரா அவங்க அம்மா பேர்ல இருக்கு, இந்த சொத்து பூரா அவர் பையன் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இது கூட வெளியே வந்தாலும் வந்துடும். பட் வந்து அவருடைய பினாமிகள் யாரா இருந்தாங்கன்னு அது நமக்கு தெரியாது. போல அதே அரசியல் கட்சிகளுக்கு. சோ வந்து அந்தந்த கேண்டிடேட் எலெக்ஷன்ல நிக்க போற கேண்டிடேட் அவருடைய சொத்து கணக்கு என்ன என்பது வேட்புமனு தாக்கலின் போதே தெரிந்துவிடும். ஆனால் திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு பரிசுத்தமான ஒரு எலெக்ஷனுக்கு வந்து தயாரா இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே தங்களுடைய சொத்து கணக்கு வெளியிடுங்கிறது நல்ல விஷயம் தான். நான் வந்து எலெக்ஷன்ல போட்டிடுறேன், போட்டி போடல, எல்லாருமே சொத்து கணக்கு வெளியிட்டாங்கன்னா அது நாட்டுக்கு நல்லது, மக்கள் புரிந்து கொள்வதற்கு உதவும். நம்மளை போன்ற ஊடகங்கள் வந்து அந்த சொத்து கணக்கு அதிகமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா நம்ம பாக்குறோம், நம்ம வந்து பெரிய பெரிய கார்ல வர்றவங்க கூட என்னுடைய கார் கிடையாது, என்னோட கம்பெனி கார் சொல்லி சொல்லிடுவாங்க, என்னோட நண்பர் கார் சொல்லிடுவாங்க, நான் இப்போ வாடகைக்கு வாங்கியிருக்கேன், யாருடைய கார் தெரியலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து வாசல்ல வந்து ஆபீஸ் வாசல்ல கார் நிற்கும், நான் எடுத்துட்டு போயிருவேன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. எனக்கு சொந்தமா கார் கூட கிடையாது சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் எப்படிப்பட்ட வாகனங்களா பயன்படுத்த நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். சோ வந்து அரசியல்வாதிகள் உண்மை சொல்கிறார்கள் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்பதற்கு இல்லை. ஆனாலும் கூட அந்த அவர்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து உண்மை இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கலாம்ல. அந்த வகையில திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய சவால் வந்து வரவேற்கத்தக்கது. அவர் முன்னுதாரணமாக இருந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே அந்த சொத்து கணக்கு தாக்கல் செஞ்சாருன்னா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றதுக்கு ஊடகங்கள் உட்பட எல்லாருக்குமே நல்லதா இருக்கும். அவர் வந்து அடுத்த கட்டமாக சொல்றாரு, ஒரு பக்கம் இவர்களுக்கு கூட்டணி அமையலன்றது தாவேகா கூட்டணின்றது விமர்சனமாக இருக்க, திமுக மீது இந்த கூட்டணி விவகாரத்தில் விமர்சனத்தை சுமத்துகிறார் விஜய். அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் போனாலே போதும், நிழலுக்கு ஒதுங்கினா கூட போதும், வாங்க கூட்டணிக்குள்ளே சேருங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிறாரு அப்படின்னு விமர்சிக்கிறார் திரு விஜய். அதுக்கப்புறம் ஒரு படி மேலே சொல்கிறார், கொள்ளடிச்ச பணத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு விமர்சிக்கிறார் விஜய். கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னா இவர்கள் பேசிக்கொண்டு இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்போ அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில் தானே இருக்கு, கல்லாப்பெட்டியில வாங்கிட்டு தான் இருக்கா? அந்த கேள்விகளும் வரும்ல. நம்ம வந்து இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற வந்து இந்த பழைய அந்த கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நமக்கு வந்து கூட்டணி அமையல அப்படின்னா அமைஞ்சவங்களை பார்த்து பொறாமப்படுறது வந்து ரொம்ப புரிதலுக்குரியது. திரு விஜய் அவர்கள் பெரிதும் ஏங்கி நின்றது கூட்டணிக்காக. காங்கிரஸ் கட்சி வரும், விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட இன்ன பிற கட்சிகள்லாம் வரும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. பட் தட் நெவர் ஹேப்பன். அது நடக்கல, நடக்கும் போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி வந்தோடனே நாங்க தனியா பார்த்துருவோம் சொல்லி சொல்றாங்க. பட் வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் உட்பட பலர் வந்து கூட்டணி பத்தி என்னங்க உங்க தலைவர் நிலைப்பாடு என்னங்கன்னா, எங்க தலைவர் அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு ஏதோ இன்னமும் கூட்டணி வரப்போது போலவே தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர நம்ம வந்து அப்படி வந்து கன்ஸ்ட்ரக்டிவா எதுவும் விஷயங்கள் அமையலைங்கிற பாக்குறோம். சோ வந்து கூட்டணிக்கான வாய்ப்பு ஏதாவது புதிதாக இருக்கிறதா என்றால் இல்லை அப்படின்னு பாக்குறோம். ஒண்ணு. சோ வந்து கிடைக்காத இயக்கத்தில் அவர் சொல்லுகிறார் அப்படின்னு தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர நம்ம வந்து அவர் வந்து பாத்தீங்களா திரு சீமான் வந்து டே ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு, அவரோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஏன் கூட நீங்க வாங்க, என்னுடைய தலைமை ஏற்றுவாங்க, நான் பண்றேன், நான் யாருடைய கூட்டணி வைப்பதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 5வது தேர்தலா, பொது தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 2 மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 3வது சட்டமன்ற தேர்தலா வந்து 5வது தேர்தலா தொடர்ந்து வந்து தனிச்சு நிற்கிறார். தனிச்சு நிற்பேன்னு அறிவிச்சிருக்காரு. 234 வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அப்ப அவர் வந்து நான் தனித்து நிற்பேன்னு சொன்னார்னா அதுல நியாயம் இருக்கு, அர்த்தம் இருக்கு, லாஜிக் இருக்கு, ஃபேக்ட் இருக்கு. ஆனால் வந்து கூட்டணிக்காக ஏங்கி நின்ற ஒரு கட்சி, முதல் பேச்சிலேயே கூட்டணி பற்றி பேசிய ஒரு கட்சி, கூட்டணி ஆட்சி பற்றி பேசிய ஒரு கட்சி, இன்னைக்கு வரைக்கும் கூட்டணிக்கு யாருமே வரலன்ன பிறகு வந்து நான் வந்து கூட்டணி எல்லாம் இல்ல கல்லாப்பட்டி கூட்டணி சொல்லி சொல்றது வந்து நியாயமற்ற விஷயம். 2வது வந்து திமுக கூட்டணியை கல்லாப்பட்டி கூட்டணி சொல்றதுல ஒரு வகையில ஒரு நியாயம் இருக்குது. எப்படி அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக நமக்கு வந்து என்ன பணமாற்றம் நடந்துச்சுங்கிறது 2021 சட்டமன்றத்தில் நம்ம கண்கூடா பார்த்துருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளை ரொம்ப அழகா சொன்னாங்க, நாங்க மட்டுமா வாங்கணும், எல்லாரும் தான் வாங்கினாங்க, அவங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க, எங்களை மட்டும் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மிச்சத்தையும் அவங்க காட்டி கொடுத்தான்னு பாக்குறோம். அப்பதான் எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது வந்து 2 கட்சி மட்டும் தான் வாங்கியிருக்காங்க போல தெரியுதுன்னு. அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் மூலமாக கூட்டணியாக இருந்து நிறைய கட்சி வாங்கியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லா கட்சி வாங்கியிருக்காங்கன்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி பணத்தை கொடுத்தாங்கன்னு சோ ஆன் ரெக்கார்டா அவர்கள் ஷேர் பண்ண பணம், அலாட் பண்ண படம் நமக்கு தெரியும். அது தவிர தனியா ஏதாவது பண்ணிருக்காங்களா நமக்கு அவ்வளவு தெரியாது. நம்ம வந்து அந்த புலனாய்வு பண்றதுக்கும் போல நம்ம. சோ வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு அந்த வகையில அவர் சொன்னது வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். ஏன்னா வழக்கமாக கூட்டணி கட்சியில ஷீட் ஷேரிங் மட்டும் தான் நடக்கும். முதல் முறையாக 2020 நோட் ஷேரிங் நடந்துச்சு பார்த்தோம். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 15 கோடி ரூபாய் உட்பட காசு கொடுத்தான்னு பாக்குறோம். சோ ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சிக்கு காசு கொடுத்த ஒரு புதிய வரலாறு நம்ம வந்து அப்பதான் முதல் முறையாக பார்த்தோம். அந்த வகையில அவர் சொல்றது சொல்லிக்கலாம் நம்ம வந்து. பட் வந்து கூட்டணிக்காக அவர் ஏங்கி அது அமையாமல் தான் இப்படி பேசுறாருங்கிறது நம்ம சேர்த்தே புரிஞ்சுக்கணும். இதை தொடர்ந்து கடைசியாக அவர் வந்து வாக்குறுதிகளையும்
பட்டியலிட்டார். சில வாக்குறுதிகள், நாங்க ஆட்சிக்கு வருவோம், வந்ததுக்கு அப்புறம் இதை செய்வோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னார். ஏதாவது சட்டமன்ற புதுசா இருந்ததா உங்களுடைய கவனத்துல? அப்படி இது புதுசா இல்ல. ஒரே ஒரு விஷயம் வந்து சரிபாதி பெண்கள் வந்து ஆண் பெண்கள் சரிசமமாக மாவட்ட 50% கலெக்டர்கள், மாவட்ட எஸ்பிக்கள்ல SP. வந்து சரிபாதி ஆண் பெண்களை வந்து கொடுப்போம்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு வந்து ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து அரசுல இல்லை அப்படிங்கறனால தெரியல. சரிபாதி பெண்கள் ஆண்கள் வந்து அவருடைய கட்சியில தான் அவரால் வாக்காளர் வேட்பாளர் நிறுத்த முடியும். அது பண்ணுவாராங்கிற முதல்ல தெரியணும். அது வந்து நான் வந்து இந்த கட்சியுடைய தலைவர், இந்த கட்சியுடைய இணைத் தலைவர், துணைத் தலைவர் 2 பெண்கள் போட்டிருக்காரு பார்க்கணும். அவருடைய கட்சியுடைய தலைமை நிர்வாகிகள் எத்தனை பேர் பெண்கள் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு இஸ்லாமிய பெண் மட்டும் இருக்கிற நம்ம பாக்குறோம். ஆனா வந்து அவங்க வந்து 15 பேர் ஆண்கள் நிக்கிறாங்க, ஒரே ஒரு பெண் நிக்கிறாங்க பாக்குறோம். அவருடைய தலைமை குழுல, அவருடைய உயர்மட்ட நிர்வாகிக்குள்ள எத்தனை பெண்களை வச்சிருக்காரு பார்ப்போம். அப்ப எது என்னால என் கட்சியில நான் செய்ய முடியுமோ அதை நான் செய்யல. ஆனா நாளைக்கு நான் ஒருவேளை ஆட்சிக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்றேன் பாருங்க அப்படிங்கிறது நம்புதற்குரியதா இருக்குதான்னு பாக்குறது ஒண்ணு. 2வது, வேட்பாளர்கள் திரு விஜய் அவர்கள், திரு சீமான் அவர்கள் முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லி வச்ச மாதிரி 118, 117, 117, 117 சட்டமன்ற வேட்பாளர்களை நியமிச்சிருக்காரு. 234 தொகுதிக்கும் சரிபாதி பெண்கள் சரிபாதி ஆண்கள் பண்ணிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு, செஞ்சிட்டு இருக்காரு, நீ அறிவிச்சிருக்காரு. இந்த முறைக்குமா அறிவிச்சிட்டாரு. அப்ப அந்த மாதிரி வந்து நேரடியாக சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியில ஒரு மாற்றத்தை செய்ய முடியும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது பெருந்தன்மை அல்ல, அது சரிபாதி அவருடைய உரிமை அப்படிங்கிற நிலைநாட்டக்கூடிய வேலை திரு சீமான் வந்து முதல் தேர்தல் இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து சரிபாதி வேட்பாளர்களை பெண்களை நியமிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து இவர் நியமிப்பாரா? அது வந்து 234 தொகுதியில 117 தொகுதி வந்து பெண் வேட்பாளர்கள் அப்படிங்கிற திரு விஜய் அறிவிப்பாரா? அப்படிலாம் அறிவிச்சாருன்னா ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருக்குன்னு நம்பலாம். ஏன்னா இது அவருடைய கண்ட்ரோல் இருக்கு, அவருடைய கையில இருக்கு, அவர் சொல்ற வேட்பாளர்கள். அப்ப வந்து பண்ணாரான்னு பார்த்தா அது பண்ண மாட்டாரு, நம்ம நம்பலாம். பண்ணாராங்கிற சர்ப்ரைஸ் வரட்டும், பார்ப்போம். 2வது, நான் வந்து 38 மாவட்டத்திலையும் பெண் எஸ்பிகள் நியமிப்பேன். அவ்வளவு பெண் எஸ்பிகள் இருக்கணும் முதல்ல, அது தெரிஞ்சுக்கணும். அது வந்து பெண் அதிகாரிகளை பூரா எஸ்பிகளா நியமிச்சிட முடியாது. ஐஜி ரேங்க்ல இருக்கிறவங்க, டிஐஜி ரேங்க்ல இருக்கிறவங்க, ஏடிஜி ரேங்க்ல இருக்கிறவங்க, டிஜி ரேங்க்ல நீங்க பெண்ணா இருக்கீங்க, பெண்கள் கம்மியா இருக்க, நீங்க வந்து எஸ்பி ஆகணும்னு சொல்ல முடியாது. சோ வந்து அந்த அளவுக்கு எஸ்பிக்களுடைய பெண் மாவட்ட எஸ்பிக்களுடைய எண்ணிக்கை இருக்கணும். அந்த அளவுக்கு அப்படி இருந்தா தான் அவங்க கொடுக்க முடியும். சோ பெண் எஸ்பிக்களே இல்லாத போது நம்ம 38 மாவட்டத்துல 15 பேர் தான் பெண்கள் வந்து எஸ்பி ரேங்க்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்க்கணும். சோ அது போக எஸ்பி ரேங்க்ல வெறும் லா அண்ட் ஆர்டர் எஸ்பி மட்டுமே இல்லை, அது தாண்டி நிறைய பணிகள் வந்து இருக்குது. அது வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம சிபிசிஐடி இருக்குது, சிறைத்துறை இருக்குது, ஏகப்பட்ட பணிகள் இருக்குங்கிறத பாக்குறோம். அந்த மாதிரி அலோகேஷன் எல்லாம் எங்க போகணும் புரிஞ்சுக்கணும். சோ இது வந்து ஒரு அரசு நிர்வாகத்துல இல்லாதனால நான் வந்து அதுல அந்த மாதிரி 50-50 கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னது நம்ம வந்து பார்த்திருக்கோம். பாரதிய ஜனதா அரசு வந்து டெல்லியில 2029 மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக நம்ம வந்து தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிச்சு அதுல இருந்து 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து அது வந்து அரசமைப்பு படி பண்ணக்கூடிய திருத்தமாக இருக்கும். நாடு முழுக்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்தந்த தொகுதியிலே அப்படித்தான் வரும். ஸோ எல்லா கட்சியும் அந்த இடத்துல எப்படி இப்ப வந்து பட்டியலினத்தவர்களுக்கும் பழங்குடியினருக்குமான தனி தொகுதி இருக்குதோ அது போல வந்து பெண்களுக்கான தொகுதின்னு வந்து நிற்கும். அப்போ வந்து இது அதிகமா நிற்கும். பட் வந்து அதற்கு முன்னாடி அது வந்து அரசாங்கம் அரசமைப்பை திருத்தி மேற்கொள்ள போகிற ஒரு நடவடிக்கை. ஆனால் ஒரு கட்சி தலைவராக திரு விஜய் அவர்கள் செய்வாரா அப்படிங்கிற பார்க்கணும். ஒரு ஆட்சி தலைவராக 2026 வரை ஆக போவதில்லை. அப்படி வந்து ஆனா அதுக்கு அவ்வளவு பெண் அதிகாரிகள் எங்க போவார் அப்படிங்கிறது அரசுல இருந்தாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அரசுல இல்ல, அதனால வந்து தப்பு சொல்ல முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சார். ரொம்ப நன்றி சார் நம்மோட இந்த பேசியதற்காக.